குடும்பமே பேக்கா இருந்தால் எப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வந்து காவேரி குடும்பத்தில் எல்லாருமே ஏதாச்சும் பேக்குதெல்லாம் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் குமரன் வந்து செஞ்சதெல்லாம் கம்ப்ளீட்டாக தேவையில்லாத வேலை. அவர் தெளிவாக ஒட்டு கேட்டுறாரு. பசுபதி தான் தான் வந்து தப்பு செஞ்சேன், தான் தான் வந்து வெண்ணிலா மேலேருந்து தள்ளி விட்டாருங்கிறத நம்பிராஜனும் சொல்லி, அப்புறம் பசுபதியும் ஓப்பனாக ஒத்துக்கிட்டு அதை வீடியோவும் எடுத்தாச்சு. இதை சைலண்ட்டாக கொண்டு போய் போலீஸ்டையும் குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்து ஒரு பெரிய பிரச்சனையை முடிக்கிறத விட்டுட்டு, சட்டக்காலரை பிடிச்சி என்கிட்ட ஆதாரம் இருக்குது தெரியுமா, என் கையில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு மாதிரி நடந்து போயிட்டு, அதுவும் நடுவீதியில் நிறுத்தி நேராக வீட்டுக்கு போகிறதோ இல்லை வந்து எல்லாத்துக்கும் அந்த ஆதாரத்தை அனுப்புறதோலாம் கிடையாது. பைக் ஏறி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு என்னை யாராவது வந்து இடிங்களேன் அப்படிங்க அம்மா நின்றுட்டு இருக்க, பசுபதி ஒரு இடிச்சு தள்ளி விட்டு கடைசியாக அந்த ஃபோனையும் தூக்கிட்டு போயிட போகிறார். இப்போ ஆனால் அதுக்குள்ளார காவேரிக்கு விஷயம் தெரிஞ்சனால காவேரி விஜய் கிட்ட சொல்ல, ஆனாலும் வந்து இப்போ என்னன்னா ஹீரோயிசத்துக்காக தான் இவ்வளோ விஷயமும். ஹீரோ வந்து சண்டை போட்டு தான் வாங்கணும், மற்றவங்க எல்லாரையுமே வந்து அப்படியே லைட்டாக ஒதுக்கி வச்சிடணும். மகாநதி சகோதரிகளின் கதைன்னு சொன்னாலும் சகோதரிகளுக்கெல்லாம் வேலையை கொடுக்காம டம்மி ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தான் இப்போ கதை நோக்கி போகுது. ஸோ இப்படி ஒரு ஆர்வக்கோளாராக பேக்கா வந்து குமரன் நடந்துக்கிட்டதை பற்றியும் இந்த கதை போகிற போக்கையும் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். கூடவே இந்த ஒரு பெரிய பிரச்சனையை முடிச்சு இப்போதைக்கு வந்து இந்த விஷயத்துலையும் இவர் மேலே தப்பு இல்லைங்கிறது தெரிஞ்சு வெண்ணிலா வந்து இந்த நிலவு திரும்பினதுக்கு அப்புறமா அப்படியே விலகி போயிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும், கதையும் முடியும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.